இந்த கார்த்திகை மாதங்களில் இப்போ பெருமாளுக்கு மகாவிஷ்ணுக்கு மார்கழி மாதம் விசேஷம்னு சொன்னால் சிவனுக்கு கார்த்திகை மாதம் விசேஷம். இந்த கார்த்திகையில் தான் இந்த கார்த்திகை தீபம் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை, அதில் வேறு கடைசி ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை கடை ஞாயிறுன்னு சொல்லுவாள். அந்த கடை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த சிவபெருமானுக்கு. இங்கே நம்ம சென்னைக்கு அருகில் வேலூருக்கு அருகில் இருக்கக்கூடிய விரிஞ்சிபுரம்ங்கிற ஒரு கிராமத்தில் அற்புதமான ஒரு சிவன் கோவில், பழமையான சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலில் வீட்டிருக்கிற சிவன் சுயம்புவா தோன்றியவர். அவருக்கு மார்க்கபந்தீஸ்வரர்னு பேர். அங்கே ஒரு சிம்ம குளம்ங்கிற ஒரு குளம் இருக்குது. இப்போ குழந்தை இல்லாதவெல்லாம் அன்றைக்கு அங்கே போய் அந்த குளத்தில் சிம்ம குளத்தில் குளிச்சுட்டு நடுராத்திரியில் குளிச்சுட்டு அங்கே படுத்து இருந்தால் அவள் கனவில் என்ன தோன்றதோ அந்த கனவில் சொல்லும். இப்போ அது பூவோ பழங்களோ அதை காட்டி கொடுக்கும். அந்த கனவு வரும். அதை அந்த ஈஸ்வரனுக்கு சமர்ப்பித்து அவர் வழிபட்டு வந்தான்னா அவளுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பிறக்கும். ஏன்னா அந்த ஈஸ்வரருக்கு பேர் மார்க்கபந்தீஸ்வரர். குழந்தை இல்லாதவளுக்கு வழிகாட்டுகிற இந்த ஈஸ்வரனுக்கும் மார்க்கபந்தீஸ்வரன் தான் பேர். குழந்தை இல்லாதவ அவசியம் அன்றைக்கு போய் அந்த கடை ஞாயிற்றுக்கிழமை சிம்மக்குளத்தில் குளித்து ஈரத்தோட புடவையோடு படுத்திருந்து கனவுல தோன்றியது இறைவனுக்கு சமர்ப்பித்து குழந்தை வரத்தை அடையலாம்.